ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, இன்றைய விசுவாசி. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க் 9:23. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைய உலகில் நாம் அனைவரும் இணையத்தையும் அதன் வேகத்தையுமே நம்பி வாழ்கிறோம். பண பரிவர்த்தனை தொடங்கி வீட்டின் சமையலறை வரை இணையத்தை நம்பிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. விசுவாசமே தேவ வல்லமையின் சாவிகள். அதுபோல விசுவாசம் இருக்கும்போது தேவனுடைய வல்லமை தடையில்லாமல் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும். உம்மால் எதையாகிலும் செய்ய கூடுமோ என்று கேட்ட தகப்பனிடம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இயேசு பதிலளித்தார். அவர் வல்லமை குறைந்தது அல்ல, ஆனாலும் நம் விசுவாசம் என்னும் சிக்னல் குன்றி போனது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சவால் வரும்போது, இது எனக்கு நடக்குமா என்று கேட்பதற்கா பதிலாக, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே நடக்கும் என்று வாக்குறுதியை பிடித்து கொண்டு முழு மனதோடு தேவனை நம்புங்கள். ஆண்டவரே, உம்மால் முடியுமா என்று கேட்காதே, அவரால் முடியும் என்று நம்பு. உன்னுடைய கஷ்டத்தை அளக்காதே, அவர் வாக்கை நம்பு. நம்பிக்கையின் முதல் அடியே அற்புதத்தின் வழி. நம்பிக்கையோடு முதல் அடி, அதுவே அற்புதத்தின் வழி. நமது மனம் இது சாத்தியம் இல்லை என்று சொல்லும் போது, நம்முடைய விசுவாசம் தேவனுக்கு இது சாத்தியம் என்று சொல்ல வேண்டும். நம் வாழ்விலும் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்காமல் இருக்க ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இன்றைய வசனம். ஒரு புதிய காரியத்தை தொடங்குவதோ, ஒரு பழைய காரியத்தில் இருந்து வெளியே வருவதோ, எதுவா இருந்தாலும் விசுவாசம் உங்களில் இருந்தால் அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். முடியாதது என்று வார்த்தையை நம் மனதின் படைப்பு. முடித்து காட்டுவது தேவனின் இயல்பு. முடியாத காரியம் என்பதும் தேவனால் கூடும் என்பதை நாம் விசுவாசித்தால் பேசுவோம். வார்த்தையால் அல்ல, வாழ்க்கையால் நிரூபிப்போம். ஆமேன்.